ஒரே ஒரு சின்ன கருத்து தான் சொல்ல போகிறேன், யாரும் தெளிவிட்றாதீங்க. எல்லாருக்கும் ஒரு பொதுவானது தான். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பெண்ணால் ஒரு கணவர் மன உடைச்சலுக்கு ஆளாகி எப்படி வாழ போகிறேன், எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் சிந்தனையை இழந்து 3 பிள்ளைகளை கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காருன்னா ஒரு கொலைகாரெலாம் கிடையாது. கொலை பண்ணதுனா கொலைகாரனாக இருக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மன உடைச்சல் இருந்தால் அந்த கணவர் அந்த முடிவை எடுத்துருப்பாருன்னு பாருங்கள். வாழ வேண்டிய பிள்ளைகளை கொன்று, அதுவும் 2 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன், கேட்கவே ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குது. நான் இந்த ஒரு சில லேடிஸில் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மண் திங்கிற உடம்பு, இப்போ மண் விடும் திங்கிறது இல்லை, அடுப்பை வச்சு எரிச்சிடுறானுங்க. அந்த சதை இருக்குல்ல, ஒன்றுமே கிடையாது. அதில் உசுர் இருக்க வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. உசுர் இல்லைன்னு வச்சுக்க சாம்பல். 1 மணி நேரத்தில் கேவலம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் சுகத்துக்காக பெத்த பிள்ளைகளை கொள்றீங்க, பெத்த பிள்ளைங்களை பிரியிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நீங்கள் பிரியிறீங்க, நீங்கள் ஓடுறீங்கன்னா ஏன் அந்த பிள்ளைகளை கொள்றீங்க? அந்த அப்பன் இங்கேயே கண்காண எடுத்து ஓடி இருக்கலாம், இல்லை அவன் செத்து இருக்கலாம். புரியுதுல? இந்த 3 பிள்ளைகளை கொன்று, அதெல்லாம் ஒரு பிள்ளையை கொள்ளும்போது 2 பிள்ளை என்ன துடிச்சிருக்கோம், இன்னும் அடுத்த பிள்ளையை கொள்ளும்போது அந்த பிள்ளை என்ன துடிச்சிருக்கோம். அதை பார்த்தாலவே மண்டலம் வலிக்குது எனக்கு நினச்சி. அந்த இன்னைக்கு ஃபுல்லாகவே இதுதான் வீடியோ. ஒரு சின்ன கருத்து தான். இன்றைக்கி பிள்ளைங்களை காக்க அரசு முக்கியத்துவம் கொடுக்குது, மாவட்ட கலெக்டர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகத்தில் பிள்ளை இல்லாத தாய்மார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு தாயாகிட மாட்டோம், நம்மளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிடாதா, நம்ம ஒரு பிள்ளை தத்து எடுத்துட மாட்டோம்னு உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன பொம்மை பிள்ளையெல்லாம் வச்சு கொஞ்சிக்கிட்டு என் புள்ளன்றவங்களாம் இருக்காங்க. அந்தமாரி யாராவது எடுத்துப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க குலகாரங்களாகவே நீங்கள் உங்கள் பார்வையில் பட்டாலும் நீங்கள் இல்லைன்னா அந்த பிள்ளைய தெருவில் விட்டுற மாட்டாங்க. அந்தமாரி விட்டுட்டு போயிருந்தாலும் அந்த பிள்ளைங்க வாழ்ந்துருக்குங்க கொஞ்சம் காலத்துக்கு. புரியுதுங்களா? அப்படியே இல்லைன்னாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு பிழைச்சிருங்க. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் கேவலம் ஒரு ஆசைக்கு உங்கள் பிள்ளைகளை இழக்காதீங்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி எது வேணாலும் செஞ்சுட்டு போங்க மூதேவிகளாம். ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். நரகத்தையே அனுபவிச்சாலும் வாழ்ந்து தான் ஆகணும். தான் உயிரை மாற்றிக்கிறது கோழத்தனம். அதில் எவ்வளோ போராடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வீரத்தனம். அது உங்களை என்னைக்காவது ஒரு நாள் கை தூக்கலாம் விட்டு போங்களேன். யாரையும் உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஆனால் அசிங்கமாக வாழாதீங்க. புரியுதுங்களா? என்ன மாதிரி இறக்க குணம் உள்ளவங்க எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்களாச்சும் அந்த பிள்ளைக்கு உதவுவாங்க. இனி ஒரு காலத்தில் யாரும் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. அப்படி இல்லை, நான் ஜாலியாக தான் இருப்பேன், இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன், என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கணும், இன்றைக்கி ஒருத்தவன் நாளைக்கு ஒருத்தனை பார்க்கணும், இன்றைக்கி ஒருத்தியை நாளைக்கு ஒருத்தியை நான் பார்க்கணும், ஆண் பெண் யாராவது நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், கல்யாணமே பண்ணாதீங்க. என்ன, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பிறந்து பாவங்க நீங்கள் செய்கிறதுக்கு ஏங்க அந்த பிள்ளைங்கள்லாம் தண்டிக்கணும்? மாற்றிக்கிங்க. ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. ஏன்டா நான் நினச்சேன், நான் மட்டும் ஒரு நல்ல நிலைமையில தான் வச்சுங்களேன், நான் 10 பேருக்கு சாப்பாடு போடுவேன். இன்னைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு தினமும் நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஒரு உயிரை கொல்லாமல் இருங்க, தள்ளாமல் இருங்க. சரிங்களா? உங்களை என்றைக்கும் கடவுள் கைவிட மாட்டார். கடவுள் இருக்காரா எனக்கு தெரியாதுங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு செயல்பட்டு வாழுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.